பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றது, அதை தெரிந்து சொல்லுவது, துணிந்து சொல்லுவது. உள்துறை அமைச்சர் அவரு சும்மா பொய்யா ஒன்று அவர் பிஜேபிக்காரரா இல்லையா? அவங்களுக்கு குருக்கள் ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா? அது உண்மைன்னா இதுவும் உண்மைதான். இதில் அந்த அமெண்ட்மெண்ட்லேயே இட் வில் பி பேஸ்ட் ஆன் தி சென்சஸ் டேக்கன் இன் 2026 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே. அப்போ இது எங்கே இருக்குன்னா நீங்கள் இந்த இப்படி விழுந்து கும்பிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி, அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்கு. அமைச்சர்களும் பேசும்போது மாறவே மாறாதுன்னு சொல்லல. இது வந்து விகிதாச்சார அடிப்படையில் பிரதிநிதித்துவ அடிப்படையில் மாறும் அப்படின்னு சொல்ல. பிரச்சனையே விகிதாச்சாரம் தானே. இது நீங்க சொல்ல காப்பாத்தலைன்னா அன்னைக்கு வந்து நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதா இருக்கட்டும், தென்னிந்திய மாநில முதல்வர்களை கூப்பிடுறதா இருக்கட்டும். முதல்ல நாங்க என்ன சொல்றோம், உங்க சொல்லு அந்த வாய்ச்சொல் முத்து உதிர்ந்திடுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த முத்து எல்லாம் பத்திரமா வச்சு அதை எழுத்துல போட்டு ஒரு தீர்மானம் போட்டுருங்களேன் பார்லிமெண்ட்ல அப்படின்னு. தேவையில்லாம மக்கள்கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. நடக்காத ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்க போகுது, பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிக்க போகுது. இதையேதான் இல்ல, நீங்க அவங்கள கேளுங்க, இதையே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க கான்ஸ்டியூஷன்ல இருக்க வேற எதையும் செய்ய மாட்டீங்க, ஆனா இதை செய்வீங்க. இந்த விகிதாச்சார அடிப்படையில ப்ரொபோர்ஷனேட்டா அதிகப்படுத்தினா அத முதல்ல பார்லிமெண்ட்ல சொல்லுங்க சார். உங்க வாய் வார்த்தையிலேயே உலகத்தையே நடத்திடுவீங்களா? இப்படிதான் சொல்லிட்டு போய் ட்ரம்ப் முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்க. அந்த கை கால் விலங்கிட்ட இந்தியர்களையாவது தென்னிந்தியாவுக்கான உரிமைகள் பாதிக்கப்பட போகுது, வட இந்தியாவுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. நம்ம எப்படி ஒரு பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்துல வெள்ளையர்களின் ஆதிக்கத்துல இருந்தோமோ அப்படி இந்தி பேசக்கூடிய மாநிலங்களின் ஆதிக்கத்துல இருப்போம் அப்படின்லாம் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியா நடைமுறைப்படுத்தி எல்லாருடைய கருத்துக்களை கேட்கிறாரு. தென்னிந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மற்ற மாநில முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுத்து நாமெல்லாம் சேர்ந்து பேசணுங்கிற சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கவே நடக்காதுன்னு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஒரு உறுதியை கொடுக்கிறார். பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில தான், விகிதாச்சார அடிப்படையில தான் கொடுப்போம், மக்கள் தொகை அடிப்படையில இங்க ஒரு பாதிப்பு வட மாநிலத்துக்கு பிளஸ் அப்படின்லாம் நடக்காது, இப்ப என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோ அதே தொடரும்னு ஒரு உறுதியை கொடுக்குறாங்க. நம்ம எப்ப நடக்க போதுன்னே தெரியாத ஒரு விஷயத்துக்கு பயமுறுத்துறோமா? பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்றது, அதை தெரிந்து சொல்லுவது, துணிந்து சொல்லுவது. பாட்டு வர பாருங்க, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால்னு, அதை திட்டமிட்டே செய்தால்னு ஒரு வார்த்தை இல்லை. அந்த மாதிரி திட்டமிட்டே போய் சொல்லக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி வகைராவில் சேர்ந்தவங்க. உள்துறை அமைச்சர் அவரு சும்மா பொய்யா ஒன்று, அவர் பிஜேபிக்காரரா இல்லையா? அவங்களுக்கு குருக்கள் ஆர்எஸ்எஸ்ஸா இல்லையா? அது உண்மைன்னா இதுவும் உண்மைதான். இதுக்கு என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது, நம்ம அரசியல் சாசனத்தில் பிரிவு 80 ஆர்டிகிள் 80 தான் வந்து பாராளுமன்றத்தை பற்றி பேசுது. தேர் ஷல் பி எ பார்லிமெண்ட். அதுக்கு 2 அவை இருக்குது, வந்து ஹவுஸ் ஆஃப் பீப்புள், ஹவுஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மக்களவை, மாநிலங்களவை. அது முதல்ல ராஜ்யசபா, லோக்சபா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மக்களவை, மாநிலங்களவைன்னு சொல்கிறோம். இந்த மக்களவைக்கு எவ்வளவு சீட்டு, மாநிலங்களவைக்கு எவ்வளவு எம்பி, இதை எப்படி தேர்ந்தெடுக்கு, இது எல்லாமே 80, 81, 82 இதுதான் விளக்குது. இதில் 81 இவ்வளவு மக்கள் தொகை இருக்கணும். இந்த மக்கள் தொகைக்கு 5 லட்சம் பேர் இருந்தால் ஒரு எம்பி. இது 1950 கான்ஸ்டியூஷன் வந்தப்போ. இதை 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் பரிசீலனை பண்ணி மக்கள் தொகைக்கு ஏற்ப அதை மாற்றி அமைக்கணும் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அமித்ஷாவோ அவங்க குருமார்களோ சொல்லலை, கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. இந்த பிரச்சனை எப்போ வந்தது? 1976 வருது. அப்போ சென்சஸ் வந்து 71 எடுத்தாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போவே வந்து சில வித்தியாசங்கள் வரும்போது என்னடா இது, ஒரு மாநிலத்துக்கு கூடும், ஒரு மாநிலத்துக்கு எம்பி குறையும் போல இருக்கே. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 71 அடிப்படையில் 76 ஒழுங்குபடுத்துகிறாங்க. அப்போ தான் நமக்கு வந்து 39 ஆகுது. இந்த 39 இது நமக்கு 39, யூபிக்கு 80, இது 2 மட்டும் மனசில் வச்சுக்கோ. இது 76 என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சென்சஸ் படி நம்ம செய்கிற இந்த முடிவு அடுத்த 25 ஆண்டுகளுக்கு மாற்றப்படாது அப்படின்னு ஒரு அரசியல் சாசன திருத்த சட்டம் கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் வாஸ் அமெண்டட் 76.
அடுத்தது 25 ஆண்டு கழிச்சு 2002, 2001, 2002. அப்போ 2002ல் நீங்கள் எந்த அடிப்படையில் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது மீண்டும் அப்போது பிஜேபி ஆட்சி தான். அப்பயும் இந்த பிரச்சனை வருது. இப்போ இன்னும் தீவிரமாக வருது. ஏன்னு சொன்னால் 76லேருந்து 2002 வரைக்கும் இந்திய அரசினுடைய குடும்ப கட்டுப்பாட்டு கொள்கை அதை மிக துல்லியமாக பின்பற்றியது தமிழ்நாடு. தென் மாநிலங்கள் அதில் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது. எல்லா மாநிலமும் அப்படி தான் இருக்குது. வட மாநிலம் அந்த பேச்சையும் கேட்காது, எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அவங்க எண்ணிக்கையில் பெருகிட்டு இருக்கிறாங்க. இப்போது 2002 மறுபடியும் அந்த பிரச்சனை வருதுங்கிறதுனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 71 அடிப்படையிலே போயிடுவோம், அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நம்ம கை வைக்கிறது இல்லை அப்படின்ட்டாங்க. மறுபடியும் யூபி 80, நம்ம 39. இப்போது 25 ஆண்டு முடிஞ்சிருச்சா? இன்னும் மக்கள் தொகை ஆமாம். இதில் அந்த அமெண்ட்மெண்ட்லேயே இட் வில் பி பேஸ்ட் ஆன் தி சென்சஸ் டேக்கன் இன் 2026 அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன்லேயே இருக்குது. ஓகே. அப்போ இது எங்கே இருக்குன்னா நீங்கள் இந்த இப்படி விழுந்து கும்பிட்டாரு பிரதமர் நரேந்திர மோடி, அந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது. அது ஏன்னா அவங்க இந்த கான்ஸ்டியூஷனை படிக்க மாட்டாங்க. நான் சொன்னேன் அவங்க கான்ஸ்டியூஷன் வேறு, அதில் இல்லை, இதில் இருக்குது. இது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குன்னு சொல்கிறோம், இல்லைன்னு சொல்லுங்கள். அடுத்தது 2026 இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 2023 பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரோம் சட்டசபை பார்லிமெண்ட்டுக்கு சொன்னாங்க இல்லையா? அது எப்போ வரும்னா 2026. ஏன் 2026ன்னா அப்போதான் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும். அப்போ நாங்கள் எதெல்லாம் பெண்கள் தொகுதின்னு அறிவிப்போம். ஆக ஏற்கனவே அந்த முடிவு வந்தாச்சு. அடுத்து 843 இருக்க வேண்டிய சீட்டுக்கு 888 இருக்கைகள் கொண்ட நாடாளுமன்றத்தை மாத்திருக்காங்க. அப்ப எல்லாமே இருக்கும்போது நாங்க சொல்லலையேன்னா நீங்க என்னைக்கு சொல்லிட்டு செஞ்சிருக்கீங்க? அவங்க சொல்லலைன்னு சொல்றது தமிழ்நாட்டு உரிமைகள் பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்க அச்சுறுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லல. எல்லா ஸ்டேட்டுக்குமே அதிகமாகிறதுங்கிறது நடக்கலாம், தமிழ்நாட்டுக்கான பிரச்சனைகள் இருக்காது. அவரும் இப்ப அமித்ஷா அவர்களும் பேசும்போது மாறவே மாறாதுன்னு சொல்லல. இது விகிதாச்சார அடிப்படையில பிரதிநிதித்துவ அடிப்படையில மாறும் அப்படின்னு சொல்றேன். பிரச்சனையே விகிதாச்சாரம் தானே பிரச்சனை. நீங்க தமிழ்நாட்டுக்கு 39 பேர் இருக்காங்க. இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் 5 பேர் அதிகமாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கள் தொகை வளர்ந்துட்டு தானே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு எம்பிக்கும் உத்தரப்பிரதேசத்தில் 30 லட்சம் மக்களோட ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காங்கன்னா அப்போ நம்ம அதை மாற்ற வேண்டிய தேவை இல்லையா? இப்போவே இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போது நம்ம 10 லட்சம் பேர்லேருந்து கொஞ்சம் மேலே வரும், 15 லட்சம் பேராக இருக்கலாம். சரியா? நம்ம கொஞ்சம் மேலே வரோம். அவங்க இப்போவே எப்படி 30 லட்சம் பேர் ஆனாங்க? நமக்கும் 10 லட்சம், அவங்களுக்கும் 10 லட்சம் தானே. அப்போ நம்ம 15 லட்சம் ஆகும்போது அவங்க ஒரு 17 லட்சம் ஆயிருக்கலாம். எப்படி 30 லட்சம் ஆக முடியும்? அப்போ அவங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நடைமுறைப்படுத்தலை. இந்தியாவுக்கு அதிகமான சுமை, அதிகமான செலவு எங்கே கொடுக்குறாங்க? நம்ம வரி பணத்தை வாங்கி உத்தரப்பிரதேசத்துக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரே நாடு இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க. அது பேசட்டும், நம்ம அது அப்புறம் வருவோம். அங்கே தான் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு கொடுக்கணுமா வேணாமா அது வேற. எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. எங்கள் பணத்தை இங்கே வாங்கி இதில் நம்ம நிதியமைச்சர் வேற, கோயம்புத்தூருக்கு வசதி இருக்குது, நாங்கள் வரி எல்லாம் தானே வாங்குகிறோம், அதனால் நான் பெரம்பலூருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. பெரம்பலூருக்கு ரோடு போடுற தேவை இருக்குது, அதனால் ரோடு போடுறோம். கோயம்புத்தூருக்கு என்ன வேணும்? பறக்கும் ரயில் வேணும். அதனால் நான் பெரம்பலூருக்கு ரோடும் போடணும், கோயம்புத்தூருக்கு கொடிசியா மாதிரி ஒரு அரங்கத்தை கட்டணும். அதுதான் வளர்ச்சிக்கு நீங்கள் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூஷன். நான் கோயம்புத்தூருக்கு ஒன்றுமே கொடுக்காம அப்படியே பிடுங்கி நான் வேலூருக்கு பெரம்பலூருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவது ஒரு ஆட்சியாளருடைய செயல் திட்டம் அல்ல. ஈட்டலும் இயற்றலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. உங்களுக்கு ரெண்டும் கிடையாது. வரி மட்டும் வாங்க தெரியும், வரியை வாங்குவீங்க. அதுவும் எப்படி? நீங்களா வரியை கொடுத்தா யானைக்கு வெள்ளத்தை இது அரிசி நெல்லை அரிஞ்சு, உங்களுக்கு அது பாட்டு தெரியும் இல்லையா? அதான் வயலில் விளைஞ்ச நெல்லை அறுத்து சோறாக்கி கவளமாக கொடுத்தா யானை ரொம்ப நாள் சாப்பிடும். நீங்கள் யானையவே இறங்கி சாப்பிட சொன்னீங்கன்னா வயலே காணாம. இப்படி யாராவது உலகத்தில் ஒரு ஆட்சியாளர் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அறிவித்த நிதி மந்திரியை நம்ம வச்சுருக்கோம்.
இவங்க சொல்ற இந்த திட்டத்துக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. இப்போ நம்ம மறுபடியும் உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு. தமிழ்நாடு. இப்போ அங்கே 80 பேர், நம்ம வந்து 39 பேர். இது குறையாதுன்னு சொல்கிறத கூட நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் எனக்கு 45 வந்தால் அங்கே 120 வருமே. நான் ஒரு உத்தேசமாக சொல்கிறேன். நீங்கள் என்ன மக்கள் தொகை கணக்குப்படி அப்போ என்ன மாதிரி அது 2 மடங்கு ஆகுது. நான் 15 லட்சத்தில் இருக்கேன்னா அவங்க 30 லட்சத்தில் இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு 2 எம்பி அங்கே வருவாங்க. யார் குரல் கேட்கும்? இப்பயே தென்னிந்தியாவோட நம்பர்ஸ் கம்மி தானே கம்பேரிட்டிவ்லி. நம்பர் கம்மிங்கிறது மட்டும் இல்லை, நாம எல்லா தமிழ்நாட்டோட 2 மடங்கு தானே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாரும் சேர்ந்தாதான் அவங்களுக்கு ஒரு எதிர் வினையவே நம்மளால கொடுக்க முடியும். இதுலயே இப்படி 2 மாநிலங்கள்ல வந்து பிஜேபியினுடைய ஏவலாட்களாக வேலை செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா தென் மாநிலங்களுடைய உரிமையை வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய உரிமை எங்க போய் கேட்கறது? இது நமக்கு வரக்கூடிய பாதிப்பு. அப்போ இது எல்லாமே அரசியல் சட்டத்தில் இருக்கு. ஏற்கனவே நீங்க அதுக்கான முன்னறிவிப்புகளை கொடுத்துருக்கீங்க. 2026 தேர்தல் வரப்போகுது. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு ரொம்ப முன்னாடி மிகச்சரியாக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்கள் கேட்டிருக்காரு. இவங்க வந்து இதை எதிர்பார்க்கல. இல்லை, ஒவ்வொரு கட்சியினரையும் பார்த்து, கட்சியின் தலைவர்களையும் பார்த்து, எங்க கட்சியில இருந்து இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத ஆதாரபூர்வமா விளக்கத்தோட நம்ம கொடுக்கறோம் அப்படின்னு பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. அவங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? உங்க விளக்கம், உங்களுடைய வாக்குறுதிக்கெல்லாம் கோர்ட்லயே மரியாதை இல்லையே. நீங்க செய்யற தப்பெல்லாம் பண்ணிட்டு கோர்ட்ல வந்து வெக்கம் இல்லாம மன்னிப்பு கேட்கறேன்னு அஃபிடவிட் போடுறவங்க தானே. பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேச முதல்வரே வந்து நீதிமன்றத்தில் சொன்னவர் தானே, நாங்கள் வந்து கரை சேவை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. கோர்ட்டு வந்து உங்களை நம்பி தானே அனுமதி கொடுத்துச்சு. கரை சேவையை கடப்பாரை வச்சு பண்ணுவோன்னு நீங்கள் சொல்ல இல்லை, நாங்கள் அப்படி கடப்பாரை இல்லாமல் போவோம்னு நாங்கள் சொல்லலையேன்னு பேசுவாங்க. அப்போது கோர்ட்டுக்கே அவ்வளவுதான் நம்பிக்கைன்னா, நீ இவங்க கொடுக்குற மரியாதைன்னா, எதிர்கட்சி தலைவர்களுக்கெல்லாம் இவங்க சொல்கிற விளக்கம் இருக்குது பாருங்க, அந்த விளக்கத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் அமைச்சர் அமித்ஷாட்டையும் பிரதமர் மோடி அவர்கள்ட்டையும் சொல்லி மறுபடியும் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்க. அடுத்த 25 ஆண்டுக்கு நாங்கள் இந்த இதை மாற்ற மாட்டோம் அப்படின்னு கொண்டு வாங்க. இல்லை எண்ணிக்கை வந்து அதிகமாக போகணும்னு சொன்னால் ப்ரப்போர்ஷனேட்டா அங்கே 80 பேருக்கு 10 பேர் அதிகமானா இங்கே 39 பேருக்கு எவ்வளோ பேர் அதிகமாகணும்? அதுதானே அமித்ஷா அவர்கள் சொல்றாங்க. இந்த ரேஷியோ மாறக்கூடாது. இதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வரும் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்திலையும் எல்லா கட்சி தலைவர்களும் சொல்லி இருக்காங்க. அப்ப நாங்க இதை செய்வோம், நீங்க பார்லிமெண்ட்ல தீர்மானம் போடுங்க. அமித்ஷா அவர்கள் குறிப்பிடுறது இந்த ப்ரொபோஷனல். நான் திரும்ப சொல்றேன், உங்க வார்த்தைகள் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களுக்கே தெரியுமே, சொல்லும் போதே போய் தான் சொல்றீங்க. என்ன யாரோ சொன்ன சொல்லுக்கு கட்டுப்படணும்ன்றது வந்து ஒரு பண்பாடு. ஒரு பண்பாடு. அறம்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. நீங்கள் இவங்கள்ட்ட போய் என்னது, நீங்கள் என்ன இவ்வளவு நாள் பொதுவாக ஒரு ஊடகவியலாளராக இருக்கீங்க, அறங்கிற சொல்லலாம் வந்து பெரிய சொல்லுங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அடிப்படை சொல்லே பெருசு தான். சொல்லுக்கு சொல்ல காப்பாற்றுறது ஒரு பண்பாடு, அது ஒரு ஒழுக்கம். இது நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்தலைன்னா அன்னைக்கு வந்து நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறதா இருக்கட்டும், தென்னிந்திய மாநில முதல்வர்களை கூப்பிடுறதா இருக்கட்டும். முதல்ல நாங்க என்ன சொல்றோம், உங்க சொல்லு அந்த வாய்ச்சொல் முத்து உதிர்ந்திடுமான்னு கேட்பாங்கல்ல, அந்த முத்தெல்லாம் பத்திரமா வச்சு அதை எழுத்துல போட்டு ஒரு தீர்மானம் போட்டுருங்களேன் பார்லிமெண்ட்ல. கற்பனையில மக்களை பயமுறுத்துற மாதிரி தென் மாநிலம் வட மாநிலம்ட்டு ஒரு பிரிவினை இருக்கட்டுங்க. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து பயம்னு நாங்க தென்னாலின்னே வச்சுக்கோங்களேன். எதை பார்த்தாலும் பயம், அவரை பார்த்தா பயம், இவரை பார்த்தா பயம். அவருக்கு என்ன செய்யணும்? பயத்தை போக்கணும். பயத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு தீர்மானம் எழுத்தில் காமிக்கணும். எங்கள் பயம் என்ன? நீங்கள் வந்து உங்கள் சொல்லுக்கு பொருள் இல்லை, உங்கள் சொல்லுக்கு உங்களுக்கே கட்டுப்பாடு இல்லை, நீங்கள் அதை பின்பற்றணுங்கிற கடப்பாடு இல்லாதவங்க. ஆகையினால உங்கள் சொல்ல எங்களால் நம்ப முடியலையா அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஊர்லேயே இந்த கடன் வாங்கி திருப்பி கொடுக்காதவர் வந்து நாளைக்கே கொடுத்துருங்க அப்படிம்பாரு. இன்னொருத்தர் சொல்லுவார், செக் இருக்குது சார், இன்னைக்கு தேதி இருக்குது, நான் போட்டேன்னா நாளான்னைக்கு வந்துடும், நீங்கள் அது வரைக்கும் எனக்கு கடன் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த நம்பாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் எழுத்த பேச்சை வந்து தண்ணியில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
தண்ணியில் எழுதினா கூட கொஞ்சம் தெரியுமா இருக்கும். பிஜேபிக்காரங்களுடைய வார்த்தைகள் வந்து அதுவும் அதை விட நம்பத்தன்மை இல்லாதது. ஆகையினால இது ஏன் உங்களுக்கும் எங்களுக்குமான அந்த போராட்டம்? அது இதுக்கு தானே பார்லிமெண்ட் இருக்கு. நம்ம என்ன கட்ட பஞ்சாயத்தை பேசிக்கிட்டு இருக்கோம்? எப்பா நான் சொன்னா நம்ப மாட்டியா? இன்னைக்கா நம்ம பார்க்குறோம் அப்படின்னு தேவையில்லாம பேசுறதுக்கு. மக்கள்கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. இல்ல, நடக்காத ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு நான் தான் இருக்காங்க. இவ்வளவு இதெல்லாம் நடக்க போகுது, பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிக்க போகுது. இதையே தான் இல்லை நீங்கள் அவங்கள கேளுங்க. இதையே தானே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் சொல்லுங்கள். கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையா? ஏற்கனவே அமெண்ட்மெண்ட் வந்திருக்கா இல்லையா? 2026 அதை செய்யணுமா இல்லையா? நீங்கள் கான்ஸ்டியூஷனில் இருக்க வேற எதையும் செய்ய மாட்டீங்க, ஆனால் இதை செய்வீங்க இல்லையா? அதுதானே உங்களுடைய நோக்கம். அப்போ இது இருக்குது. நீங்கள் ஏற்கனவே 888 பேருக்கு இடம் கட்டி வச்சுருக்கீங்க. பெண்கள் இடஒதுக்கீட்டை 2026 தொகுதி சீரமைப்பின் போது பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ நாங்கள் பயப்படுறது எப்படி? வெறும் இந்த விகிதாச்சார அடிப்படையில ப்ரொபோர்ஷனேட்டடா அதிகப்படுத்தினா அதை முதல்ல பார்லிமெண்ட்ல சொல்லுங்க சார். பார்லிமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன உங்க வாய் வார்த்தையிலேயே உலகத்தையே நடத்திடுவீங்களா? இப்படிதான் சொல்லிட்டு போய் ட்ரம்ப் முன்னாடி உட்கார்ந்துருந்தீங்க. அந்த கை கால் விலங்கிட்ட இந்தியர்களையாவது உங்களால அந்த கை கால் விலங்கு இல்லாம கொண்டு வர முடிஞ்சுதான்? உங்க வார்த்தைக்கும் நீங்க கொடுக்குற பிம்பங்களுக்கும் என்ன மரியாதைன்னு ராணுவ விமானத்துல மனம் நொந்து வந்த இந்தியர்களை கேளுங்க. நீங்க சொல்ற பட்சத்துல அதிகமாகும் பட்சத்துல அப்பயும் ஒரு எம்பிக்கு வந்து 10 லட்சம் பேர் பிரதிநிதி 10 லட்சம் பேரோட பிரதிநிதியா உத்தரப்பிரதேசத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களால அதை மேனேஜ் பண்றது அது ஈஸியா இருக்குமா? இது அடுத்த கேள்வி. நீங்க கேட்கறது வந்து நடைமுறையில நிர்வாகத்துல அது என்ன ஆகும்ன்ற கேள்வி. ஆனா நான் இன்னைக்கு இருக்கிறது முதல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? நாங்க அதை சொல்லலை. என்ன செய்ய போறீங்க? அதுக்கு ஒரு தீர்மானம். அதுக்கு தானே பார்லிமெண்ட் இருக்கு. அதுக்கு தானே எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்காங்க எம்பிகளுக்கு. நீங்கள் பிரதமருக்கு உங்களுக்கு அஃபிஷியல் டியூட்டி இருக்குல்ல. நீங்கள் வந்து அங்கே பேசுங்க, அங்கே தீர்மானம் நிறைவேற்றுங்க, எழுத்தில் கொண்டு வாங்க. வாட் ப்ரிவென்ட்ஸ் யூ ஃப்ரம் டூயிங் இட்? மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் இந்த மாதிரி ஒரு அச்சத்தையோ இந்த மாதிரி ஒரு அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னோட்டமாக நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னு முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் செய்யறதுக்கான ரீசன் என்ன? நீங்கள் முன்னோடின்னு எடுத்தீங்கன்னா இந்தியாவில் எங்கேயுமே வந்து வாக்குரிமை பெண்களுக்கு வராத போது 1920 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த முதல் மாநிலம் அப்போ சென்னை மாகாணம், தமிழ்நாடு. முதல் சமஸ்தானம் திருவாங்கூர் சமஸ்தானம், அது கேரளா. அங்கெல்லாம் இல்லை சரியா? முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தது. ரிசர்வேஷன், இந்த ஷெட்யூல்டு பட்டியல் இதெல்லாம் கான்ஸ்டியூஷனில் வந்தப்புறம் தான் மற்ற மாநிலங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னால் முதலாக ஒரு அரசு இடஒதுக்கீடு செய்கிறதுன்றதை மகாராஷ்டிராவில் செஞ்சவர் சாகு மகராஜ். ஆட்சி ரீதியாக செய்தது ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய நீதி கட்சி ஆட்சி. அதுக்கப்புறம் தான் கான்ஸ்டியூஷன்லேயே வந்தது. ஆகையினால பெண்கள் உரிமையாகட்டும், பெரும்பான்மை சமூகத்தினுடைய கல்வி வேலைவாய்ப்பு உரிமையாகட்டும், இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் முன்னால் அதன் செயல்பாட்டை தொடங்கியது தென் மாகாணம், அதில் தமிழ்நாடு. இதுதான் முக்கியம். அப்படி இந்த கொஞ்சம் பேர் வந்து நீங்கள் செல்ஃபோன் இருக்குது திடீர்னு பயன்படுத்துகிற எனக்கெல்லாம் வந்து அந்த பயன்பாடு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். ஆனால் என்னை விட சின்னவங்களுக்கு இன்னைக்கு இருக்க ஒரு 5 வயசு குழந்தை ஒரு 20 வயசு ஆளை விட நல்லா விளையாடுது. 20 வயசு பையனோ பொண்ணோ அவங்க பண்ணுற வேகத்தை பார்த்தா நம்மளுக்கு ஆஹா என்னடா அப்படின்னு இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் அவங்க கையில் கிடைச்சிருச்சு. முன்னாடியே ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிட்டா நம்ம அடுத்தது என்னன்னு திட்டமிடுவோம். அப்படி தமிழ்நாட்டுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி இது முன்னாடியே வந்ததுனால மற்றவர்களை விட இந்த ஆபத்துகளை உணரக்கூடிய பின்புலம் நமக்கு இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல எல்லாத்தையும் கேள்வி கேளுன்னு சொன்ன பெரியார் இருக்கார். பெரியார் தத்துவம் இருக்கு. நீங்க என்ன பக்தர்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, சார் அவர் மட்டும் இந்த அடி அடிக்கலைன்னா அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்தாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா எங்கே அந்த பெரியாரின் தேவை வருதுன்னா, அந்த ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு, ஒரு சம வாய்ப்புக்கு இழுக்கு வரும்போதெல்லாம் இதை தான் பெரியார் சொன்னார் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு தமிழ்நாட்டில் எல்லார்கிட்டையும் இருக்கும். நிறைவா தமிழ்நாட்டில்
எந்த விஷயம் இப்ப நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கும்போது அதை மடைமாத்துற விதமா அரசியல் ரீதியா பாஜக எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்த முன்னெடுத்தா திமுகவுடைய வாக்கு வங்கி அதிகரிப்பு இல்ல அது வாக்கு வங்கி இழக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக டெய்லியும் ஹிந்தி எதிர்ப்பு, மும்மொழி எதிர்ப்பு, டீலிமிட்டேஷன் புது புது பிரச்சனையை கிளப்புறாங்க. தினம் தினம் ஒரு அறிக்கையை ஒரு எழுத்துப்பூர்வமா போட வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிறைவான பதில். எப்பயுமே வந்து பிரச்சனைகளை வந்து பிஜேபிக்காரங்க தான் எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கறி சாப்பிடக்கூடாது, அதில் இந்த கறி சாப்பிடக்கூடாது, எண்ணெய்க்கு கறி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க எதையாவது ஒன்று உளற, நம்ம அதுக்கு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். முதல் முறையாக அவங்க ரியாக்ட் பண்ணுற மாதிரியான, அதுவும் ஆக்கப்பூர்வமாக, வெறும் இந்த கலவர திட்டங்கள் கிடையாது, மாநிலங்களுடைய உரிமையை பற்றிய ஆக்கப்பூர்வமான பிரச்சனையை தமிழ்நாட்டின் முதல்வர் கையில் எடுத்திருக்காரு. ஆன்டி இன்கம்பன்சி பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் பார்க்கல. ஒரு ஆட்சின்னு இருந்தால் சில பிரச்சனைகள் இருக்கும். யாரையுமே 100% அப்படின்னு எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கவுங்களுடைய பார்வை மாறுபடும். குறைகளும் இருக்கும். நான் வந்து குறையே இருக்காது அப்படின்னு சொன்னால் அதுவும் தப்பு. ஆனால் இப்படியெல்லாம் மடை மாற்றுவதற்காக ஒன்றை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட ஆதரவு கிடைக்கும். அப்போ மக்கள் அதுக்கு ஆதரவாக இருக்காங்க. நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மடை மாற்றணும்னா பாகிஸ்தான் எல்லையில சண்டை, சீனா எல்லைன்னு கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அங்கே பயந்துட்டு வந்துடுறாங்க. பாகிஸ்தான் சண்டை, இங்கே ஒரு வீரர் இறந்தார் அப்படின்னு அதை இங்கே போட்டு மக்களை வந்து இவங்க, ஏன்னா அது வந்து உணர்ச்சி வசப்பட வைக்குது. ஆனால் நம்ம உணர்ச்சி வசப்பட வைக்கல. அறிவுவயமாக உள்ள பிரச்சனையை முதல்வர் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. இன்றைக்கி கர்நாடக முதல்வர் சித்தராமையா நாங்களும் இருமொழி கொள்கையை சொல்ல போகிறோம் அப்படிங்கிற அவருக்கே கடிதம் எழுதியிருக்காங்க. அடுத்து இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி சீரமைப்பு பற்றி எல்லா மாநிலங்களும் முதல்வருடைய குரலை எடுக்குது. இன்னும் சொன்னால் மும்மொழி கொள்கையை பற்றி தமிழ்நாட்டு முதல்வருடைய கருத்தை வட மாநிலங்களில் சிறுபான்மை மொழிகளை தாய்மொழியாக கொண்ட மக்கள் இன்னைக்கு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் கொடுத்த பேட்டி வட மாநிலங்கள்ல நிறைய வைரல் ஆகுது. பெரிய அளவுக்கு பிடிஆர் அவர்களுடைய பேட்டி வந்து தமிழ் படித்தவங்க, ஆங்கிலம் படித்தவங்க, படிக்காதவங்க பல இதில் மொழி மாற்றம் செய்யப்படுது. அது அப்படியே மக்களுக்கு போய் சேருது. அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற இடத்துக்கு வந்திருக்கு. அது வந்து உண்மையிலேயே நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டிய செய்தி. டீலிமிட்டேஷன் தொடர்பாகவும் இருமொழி தமிழ்நாட்டுக்கு ஏன் அவசியம், ஏன் வெற்றக்கூடாதுங்கிற விஷயம் தொடர்பாகவும் ரொம்ப நீண்ட உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்காக தெரிவித்ததுக்கு உங்கள் நேரத்துக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நன்றி.